அன்பே சிவம் ஆவது அறிகிறார். அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி இப்போ லவ் பெர்சானிஃபைடுன்றாங்க இல்லையா, அதுதான் சிவம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை ஒன்பார்க்கன் வற்றல் மரம் சலித்தற்று என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அன்பில்லாத வாழ்க்கை இல்லையா, அது ஒரு வறண்ட பாலைவனத்தில் ஒரு பட்டுப்போன மரம் இருக்கிற மாதிரியாம். அதனால் அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது என்றால் நான் கம்பன். தேவர்களுக்கு தெரியாது அன்புன்னா என்ன அப்படின்னு. இப்போ அன்புங்கிறது என்ன? லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். எந்த சுயநலமும் இல்லாத ஒரு மனு தத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் அன்புன்றது. லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். இப்போ வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். Love is equal to selflessness. Self is equal to சுயநலம் என்பது என்ன? அன்பின்மை, லவ்லெஸ்னஸ். அப்போ அன்பும் சிவமும் ஒன்றே தான். அன்பும் சிவமும் ஒன்றுன்னு தெரிந்து கொண்ட பின்னால் நீ இந்த உலகத்தில் அடைவதற்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே சிவன்தான். ஈஸ்வர சர்வபூதானாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் அதே சிவன் தான் உட்காந்துன்னு இருக்கான். நான் வேறு அல்ல, நீ வேறு அல்ல. God is within you and within me also. Love is same. And it is a question of realization. அந்த அன்பு தான் எங்கிட்டே இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, அதுதான் சிவன், அதுதான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் தெய்வீகம் என்பது. ஆன்மீகத்தில் நீ பெறுகிற அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவான நிலையில் உனக்கு கிடைக்கிற டெரிவேஷன், அதுதான். ரெண்டும் ஒன்றே தான். அன்பும் சிவமும் ஒன்று என்பது அறிகிறார். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு தெரிந்து கொள்கிறது. அந்த நிலை வருகிற போது என்ன ஆயிடுது? வள்ளலார் சொல்கிற மாதிரி எல்லா உயிரும் என் உயிராயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், எனக்குள்ளேயும் அதுங்கெல்லாம் இருக்குதுன்றது. ரெண்டும் ஒன்றே தான். எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். சிவன் உலகம் பூராவும் இருக்கிறது நிஜம்தான், அவர் எனக்குள்ளே இருக்கிறதும் நிஜம்தான், உனக்குள்ளே இருக்கிறதும் நிஜம்தான். எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஸோ எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். நான் உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், சிவன் இருக்கான், அவன் தான் எனக்குள்ளே இருக்கான், உனக்குள்ளே இருக்கான்னு தெரிந்து கொள்வது. இதெல்லாம் எப்போ தெரியும்? என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் மகன், என் மகள் அப்படின்னு ஒரு சிறியதொரு கடுகு உள்ளம்ன்றான் பாரதிதாசன். எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்ங்கிறான். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கிளில் நம்ம மாட்டின்னு இருக்கிற போது நமக்கு பெரிய சிந்தனைகள் வராது. ஏன்னா பாரு, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சு, வந்துடுச்சா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க குளிச்சாங்களா, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம ட்ரெஸ் பண்ணோமா, இதெல்லாம் தான் உலகத்தில் ஓடிக்கின்னு இருக்கும். குறுகிய வட்டம், 4 பேர் 5 பேருக்குள்ளே தான் நம்ம உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி மேலே போகிற போது தான் அருள் என்பது அன்புயின் குழவியின் புரியும். அருள்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற டிவைன் கிரேஸ். அது என்ன? அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை. அருள் எனும் அன்பு ஈன் பெற்றெடுக்கிற குழந்தை. ஒரு மாங்கொட்டை இருக்குது, அதை துப்புற, அதில் ஒரு மாமரம் வருது. அந்த மாமரத்தில் நூற்றுக்கணக்கான மாம்பழம் வருது. அதை நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிட்டுட்டு துப்புறாங்க. அதுலேயும் நூற்றுக்கணக்கான மாமரம். இப்படி தான் அன்பு அருளாகுது, அருள் அன்பாகுது. மாங்கொட்டை மாமரம் ஆகுது, அதை சாப்பிட்ட மாம்பழத்தில் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. அன்பு அருள், அருள் அன்பு, இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிற காலத்தில் நம்ம இந்த சுயநலத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடும். அப்போ தான் நான் சொல்லுகிற சொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம் என்றது புரியும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மதர்லி கம்பேஷன், தாயை போன்று பரிவு காட்டுகிறது. பாலினை தூட்டும் தாயினும் சாலைன்னா மதரை கம்பேஷன் உதவியாக சொல்கிறாங்க. அந்த உணர்வுகள் தான் ஆன்மீகம் என்பது.